அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி டியூஸ்டே. எல்லாருக்குமே லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு குயிக்காக பார்த்துடலாம். பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஜியோ 5G பிளான்ஸ் இல்லதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். MIUI 14 ஃபைனலாக குளோபல் வெர்ஷனுக்கு 10 ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரப்போகுது. ஸோ என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட் அப்படின்னு பார்த்துடலாம். சாம்சங் S23 Unpacked Event உடைய லான்ச் டீசர் ரிவீல் ஆயிருக்கு. எல்லாம் பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 1012 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு ஒரு புது ஃபீச்சர் கெப்ட் மெசேஜஸ் ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த கெப்ட் மெசேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்பக்கூடிய டிஸப்பியரிங் மெசேஜஸை அப்படியே வச்சுக்கிறதுக்கான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு தெரியுது. டிஸப்பியரிங் மெசேஜஸ் இப்போ எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்குது. குரூப்பில் நம்ம ஏதாவது மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னா அது நம்ம டிஸப்பியரிங் அப்படின்னு சொல்லி டைம் செட் பண்ணாலுமே கெப்ட் மெசேஜ் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிட்டாங்களா குரூப்பில் இருக்கிறவங்க, அந்த மெசேஜ் டெலீட் ஆகாது. ஒரு பபிள் மாதிரி அது ரேப் ஆகி அது கெப்ட் மெசேஜ் இதுக்கு கீழே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹைலைட் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ இதை ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாக யார் வேணாலும் டெலீட் பண்ணிக்கலாம். பட் டிஸப்பியரிங் மெசேஜுடைய டைம் ஸ்டாம்பில் இது டெலீட் ஆகாது அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு புது ஃபீச்சரும் இனிமேல் வரப்போகுது, கெப்ட் மெசேஜஸ். ஜியோ கஸ்டமர்ஸ் ட்ரூ 5G எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி புது 5G டேட்டா பேக் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டா பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61 ரூபாய். இது 5Gக்காக எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வந்திருக்காங்க. 6 GB டேட்டாவோட இந்த பேக் வரும். ஸோ இந்த பேக் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரீபெய்ட் பிளான் 239க்கு கீழே இருந்தால், அதாவது நீங்கள் ஒரு வேளை 119, 149 இல்லை 179, 200 இந்த பிளானில் ப்ரீபெய்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா 5G எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா இந்த 61 rupees டேட்டா பேக் யூஸ் பண்ணால் மட்டும்தான் 5G எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதே 239க்கு மேலே நீங்கள் ப்ரீபெய்ட் பிளான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு 4G டேட்டாலே 5G ஒர்க் ஆகும். ஸோ இந்த பிளான் 239 கீழே இருக்கிறவங்களுக்கான டேட்டா பேக் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்பிளுடைய முதல் ஃப்ளாக்ஷிப் ரீட்டைல் ஸ்டோர் இந்தியாவில் மார்ச் 2023 லான்ச் பண்ண போகிறதா டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு மும்பையில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. இது 2019லேருந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. 22,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த ரீட்டைல் ஸ்டோர் கட்டுறாங்க. ஒரு ரியாலிட்டி ரீட்டைல் ஸ்டோர், எல்லாருமே உள்ளே போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு வாங்குற மாதிரி ஒரு பெரிய ரீட்டைல் ஸ்டோராக இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே 2020 இந்தியாவில் ஆன்லைன் ஸ்டோர் கொண்டு வந்திருந்தாங்க. இது ஆஃப்லைன் ஸ்டோர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மும்பையில் இவங்க கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் டெல்லியிலையும் ஒரு ஆப்பிள் ரீட்டைல் ஸ்டோர் லான்ச் பண்ணலாம் தெரியுது இந்தியாவில். சாம்சங்குடைய அன்பேக் ஈவென்ட் February 1 அன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு ரூமர்ட் டேட் இருக்குது. இந்த டேட்டை கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் எஸ்டோஷியன் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஒரு டீசரே ரிவீல் ஆயிருக்கு. இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் டேட் February 1 அப்படின்னு போட்டு S23 சீரீஸ் மென்ஷன் பண்ணி ஆஃபர்ஸும் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. S23 சீரீஸ் ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு சாம்சங்குடைய பட்ஸ் 2 Pro இது ஆஃபரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆஃபர்ஸோட ஒரு டீசர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை டெலிட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ S23 சீரீஸ் உடைய ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நாளில் ரிவீல் ஆகும் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, S23 Ultra அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.8 inches 200 MP லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதோட சாம்சங்குடைய A சீரீஸில் 2 மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகலாம். அதுவும் மிட் ஆஃப் ஜனவரி அப்படின்னு தெரியுது. இதில் ஒன்று சாம்சங்குடைய A14, இன்னொன்று சாம்சங்குடைய A23. ரெண்டுமே 5G டிவைசஸ் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. ஸோ 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 MP பிரைமரி சென்சாரோட லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேமரா ஃபீச்சர் ரிவீல் ஆயிருக்கு. A14, A23 5G 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் A சீரீஸ் கீழே. ஷாமியுடைய புது யூசர் இன்டர்ஃபேஸ் MIUI 14 இது குளோபல் லான்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபல் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாலையும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ MIUI 14 அப்படின்னு சொல்லும்போது ஷாமி, ரெட்மி, போக்கோ 3 டிவைசஸ் லிஸ்ட்டும் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 ஸ்மார்ட் ஃபோனுக்கு இவங்க ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற 10 ஸ்மார்ட் ஃபோன் தான் முதல்ல இந்தியாவில் உங்களுக்கு MIUI 14 வரலாம். ஷாமியுடைய 12 Pro, 12, 12T, 12 Lite, அதுக்கப்புறம் ஷாமி 11 Lite சீரீஸ்க்கு, ரெட்மியுடைய Note 12 Pro Plus ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு, போக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங்காக இருக்குது. குளோபலில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும் முதல்ல ரோல் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க MIUI 14. Realme 10 4G டிவைஸ் இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. 4G அப்படிங்கிறதுனால மீடியாடெக் ஹீலியோ G99 ஒரு நல்ல சிப்பில் கொண்டு வந்திருக்காங்க. கூடவே AMOLED டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் 5000 mAh பேட்டரி, 50 MP கேமரா அப்படின்னு சொல்லி இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 4GB 64GB வேரியன்ட் 13,990
15,999 ரூபாய்க்கும், அதே ஹையர் வேரியன்ட் 16,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் சேல் ஃப்ளிப்கார்ட்டில் ஜனவரி 15 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் சேலில் வாங்குறவங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய், அதுவும் பேஸ் வேரியண்ட்டில். ஸோ 12,999ல் ஃபர்ஸ்ட் சேலில் பர்ச்சேஸ் பண்ண முடியும் Realme 10 4G ஸ்மார்ட் ஃபோன். iQOO 11 இந்தியாவில் இன்னைக்கு லான்ச் ஆக போது. Snapdragon 8 Gen 2ல லான்ச்சுக்கு முன்னாடி இதோட ரூமர்ட் ப்ரைஸஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபர்ஸோட இந்தியாவில் பேஸ் வேரியண்ட் 8GB 256GB வேரியண்ட் வந்து 54,999க்கும், ஹையர் வேரியண்ட் வந்து 59,999க்கும் ஆஃபர்ஸோட இந்த ப்ரைஸில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஆஃபர் இல்லை அப்படிங்கும்போது இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸஸில் iQOO 11 இந்தியாவில் இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்தியாவில் Fire-Boltt ஒரு புது ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. Fire-Boltt Infinity இந்த பேரில். இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,999. ஸோ 5000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.6 inch HD டிஸ்பிளே, ப்ளூடூத் காலிங், 300க்கு மேலே ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. அதோட ஹெல்த் சென்சார்ஸ், வாய்ஸ் அசிஸ்டன்ட்னு இந்த ஃபீச்சர்ஸோட 4,999க்கு இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. Vivo Y சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. இது Vivo Y100 இந்த பேரில் லான்ச் ஆகலாம் தெரியுது. இங்கே டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து பேக் பேனல் ஓரியோ மாடலில் கேமராஸ் வந்து இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இங்கே லிஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இது MediaTek Dimensity 900ல் லான்ச் ஆகலாம் தெரியுது. ஸோ ஒரு 5G டிவைஸாக Vivo Y100 இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். OnePlus Nord சீரீஸில் அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் OnePlus Nord 3 இருக்கலாம். ஏன்னா லாரி இந்த பேரில் ஒரு கோட் நேமோட வந்து Nord சீரீஸ் லிஸ்டிங்காக இருக்குது. ஏற்கனவே Nord 2 சீரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைனலாக MediaTek Dimensity 1300ல் கொடுத்தாங்க. ஸோ அதே லைனப்பில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. ஸோ Nord 3 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ MediaTek Dimensity சிப்பில் இன்னொரு Nord ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். வாட்ஸ்அப்பில் என்ன புது ஃபீச்சர் வர போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அதை பதில நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் கீ சேஃப் லேயர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சுபாகர். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.